வணக்கம். வளம் ஐஏஎஸ் அகாடமில இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நேற்று தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுனால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எந்த மாதிரி மெஜாரிட்டி தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இந்தியாவில ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ட்டி தனியாவும் பண்ணலாம், இன்னொரு பார்ட்டின்னு கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டி சேர்ந்து அவங்க கொலைட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டியே வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. இப்போ 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்குன்னா 118 அது என்னன்னு பாத்தீங்கன்னா 50% + 1 அப்படி பாத்தீங்கன்னா 117 + 1 118 இத்தனை சீட் ஒரு சிங்கிள் பார்ட்டியா அவங்க மெஜாரிட்டியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டைரக்டா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்ல இப்போ நேற்று ரிசல்ட் மாதிரி வந்திருக்கு, இப்போ டிவிக்கே பாத்தீங்கன்னா 108 வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 சீட் இருந்தாதான் அவங்களால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பார்ட்டிகள் கிட்ட இருந்து அவங்களோட எம்எல்ஏஸை வந்து நம்ம கட்சி சார்பா வந்து சேர்ந்துக்க சொல்லி கூப்பிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து 118 மெஜாரிட்டியை வந்து கவர்னருக்கு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களால ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹங் அசம்பிளின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முக்கியமா என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவை. அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்கணும், +1 வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரு வேலை வந்து ஹங் அசம்பிளி வருதுன்னு வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து இப்ப வாங்கியிருக்க சீட்லயே எந்த கட்சி வந்து ஹையஸ்ட் சீட் வாங்கியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க தான் வந்து ஹையஸ்ட் சீட் வாங்கியிருக்கீங்க, பட் நீங்க வந்து ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் இத்தனை நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் தேவை, ஸோ உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும், அதுக்குள்ள நீங்க இத்தனை நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து உங்களுக்கு சாதகமா வந்து லைக் டிவிகேக்கு சேர்ந்து நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம்னு சொன்னாங்கன்னா அண்ட் யூ கேன் நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க பண்ண முடியாம போச்சுன்னா அடுத்த 2 கட்சி கிட்ட கவர்னர் போய் பேசுவாங்க. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. ஸோ அப்படியும் அவங்களால பண்ண முடியாத டைம்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல்ன்றது ஒன்று கொண்டு வந்து மறுபடியும் எலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு 6 மந்த் கழிச்சு மறுபடியும் எலெக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா எப்படி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது தான் இன்னைக்கு